வெல்கம் டு Autocad tutorial. ஓகே, இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் டூலில் லேஅவுட் டூல்ஸில் மெர்ஜ் லேஅவுட் அண்ட் லிஸ்ட் வியூபோர்ட் ஸ்கேல் இந்த ரெண்டு ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெர்ஜ் லேஅவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 4-5 லேஅவுட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே லேஅவுட்டில் வைக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4 லேஅவுட் வச்சுருக்கேன். ஸோ வேறு ஆங்கிளில் வேறு மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அப்படி எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே லேஅவுட்டில் வைக்க போகிறோம். எதுக்கு இப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லேஅவுட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் ஒரே லேஅவுட்லேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, மெர்ஜ் லேஅவுட்னு கொடுக்கலாம். ஆர் கமெண்டில் லேஅவுட் மெர்ஜ்ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ எந்தெந்த லேஅவுட்லாம் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோமோ அதை கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எந்த லேஅவுட்டில் சேவ் பண்ண போகிறோமோ, அதாவது மெர்ஜ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேஅவுட் ஒன்லேயே இருக்கட்டும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ மெர்ஜ் பண்ணிட்டோம், மெர்ஜ் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற லேஅவுட்லாம் டிலீட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. என் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. நோன்ற மாதிரி ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் 1ல் லேஅவுட் 2 லேஅவுட் 3 எல்லாமே நமக்கு வந்து ஒரே லேஅவுட்லேயே வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக லேஅவுட் 2ல் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே சம்திங் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே லேஅவுட்லேயே எல்லா லேஅவுட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து வியூபோர்ட் ஸ்கேல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்கேலில் இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அதே மெஷர் பண்ணி காமிக்கும். இது ஒன்றும் பெரிய கமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ மாடல் ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாடல் ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை விட எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குது, எவ்வளோ சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ லிஸ்ட் வியூபோர்ட் ஸ்கேல்னு கொடுக்கலாம், இல்லை கமெண்டில் விபி ஸ்கேல்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு வியூபோர்ட்டை செலக்ட் பண்ணோம்னா இங்கே நமக்கு காமிச்சிடும். ஸோ பேப்பர் ஸ்கேலில் வந்து 1 ஸ்கேலில் இருக்குது, மாடல் ஸ்கேலில் வந்து 1.8 இருக்குது. அப்போ மாடல் ஸ்கேலை விட சின்னதாக இருக்குது பேப்பர் ஸ்பேஸில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ஜூம் இன் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இப்போ விபி ஸ்கேல்னு கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு வியூபோர்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் ஸ்பேஸில் வந்து சேஞ்சஸ் ஆகியிருக்கு, அதாவது டபுளாக இருக்குது. 2.12 1.12 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது மாடல் ஸ்பேஸை விட. ஓகே, இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.